வணக்கம் எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி பண்றது பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, இந்த எண்ணெய் கத்திரிக்காய் வந்து நான் ஆல்ரெடி 2 வாட்டி போட்டிருக்கேன். ஒரு எண்ணெய் கத்திரிக்காய், அதாவது ஃபர்ஸ்ட் டைம் போட்ட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ஸ்டைலில் எப்படி பண்றது, ரெண்டாவது போட்டிருக்க எண்ணெய் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா லைவ்ல பண்ண அது ரெசிபியாக நிறைய பேர் போடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த பிரியாணிக்கு எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி பண்ணுறது சொல்லி இன்னைக்கு ஒரு சூப்பராக ஸ்டைலில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இதில் முக்கியமான 2 இன்கிரீடியன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதாவது எள்ளு, வேர்க்கடலை. அதோட ரேஷியோ தெளிவாக நான் கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? எண்ணெய் கத்திரிக்காய் தேவையான பொருட்கள்: கத்திரிக்காய் 250 கிராம், முழு மிளகு 1 டேபிள் ஸ்பூன், வறுத்த வேர்க்கடலை பவுடர் 1.25 டேபிள் ஸ்பூன், எள்ளு பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3/4 டேபிள் ஸ்பூன், புளி பெரிய லெமன் சைஸ் 1, எண்ணெய் 5 டேபிள் ஸ்பூன், மீடியம் சைஸ் வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 2, மஞ்சத்தூள் சிறிதளவு, மிளகாய் பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இதுதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வைங்க. இந்த கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணி தாளிப்புக்கு வந்து மிளகு ஆட் பண்ண போகிறோம். இந்த மிளகு வந்து நீங்கள் போட்ட உடனே நல்லா பொரிஞ்சு வரணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால கரெக்டான சூடில் இந்த மாதிரி மிளகு போட்டிங்கன்னா பொரிஞ்சு வரும். அதுக்கு பிறகு தான் வெங்காயம் ஆட் பண்ணணும். பொரியாமல் வெங்காயம் போடக்கூடாது, சரிங்களா? இப்போ வெங்காயம் போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு பச்சை கருவேப்பிலை கொஞ்சம் போட்டிருக்கோம், காரத்துக்கு பச்சை மிளகாய். இதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய் வந்து 1/4 கட் பண்ணி வச்சுருக்கேன் காம்போட. அந்த கத்திரிக்காய் வந்து அப்படியே வந்து இதில் போட்டு வதக்கணும். அதனால் கொஞ்சம் லைட்டாக சால்ட்டு போட்ட பிறகு தான் வதக்கணும். ஏன் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த கத்திரிக்காய் வந்து அந்த உப்பு தன்மை கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் ஆனதான் உங்களுக்கு வந்து அந்த சீசனிங் கரெக்டாக வரும். அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த கத்திரிக்காய், உப்பு, மிளகு, வெங்காயம் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு லைட்டாக வதங்கி வரணும். அதே டைமில் இந்த கத்திரிக்காய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறதுக்கு முன்னாடி 20% அளவுக்கு வதக்கிருக்கணும். கரெக்டாக கவனத்தில் வச்சு நீங்கள் பண்ணுங்கள் வீட்டில். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் போட்டிருக்கேன். இதுக்காக அந்த 20% 30% சொல்கிறேன்னா, ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் போடும்போது அந்த கத்திரிக்காய் ஃபினிஷிங் வந்து கரெக்டாக முழுசாக தெரியணும். அப்படி அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெரியல, உங்களுக்கு கத்திரிக்காய் ஸ்மாஷ் ஆகிடும். இந்த மாதிரி கரெக்டாக இருக்கணும், சரிங்களா? இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட பிறகு கரெக்டாக 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கு பிறகு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு மிளகாய் பவுடர் நான் என்ன மிளகாய் தூள் யூஸ் பண்ணேன், ஆச்சி மிளகாய் தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். எதுக்காக மென்ஷன் பண்ணுறேன்னா, உங்களுக்கு காரத்தன்மை கரெக்டாக தெரியணும். அதனால மிளகாய் தூள் போட்ட பிறகு கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு அந்த மசாலா ஃபஸ்ட்டு கத்திரிக்காயோட குக் பண்ணலாம். உங்களுக்கு அந்த காரம் கரெக்டாக அந்த கத்திரிக்காயில் வெந்து வரும். அதே டைமில் இந்த கத்திரிக்காய் வேகிறதுக்கு வந்து நீங்கள் ஒரு 50% வெந்திருக்கணும். அது மட்டும் இல்லை, கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துருங்க. எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 60% அளவுக்கு கத்திரிக்காய் வெந்திருக்கணும், அதிகமாக வேகக்கூடாது. அதே டைமில் இங்கே மேலே பாருங்கள், அந்த கத்திரிக்காய் வேக அந்த மசாலாவோட அந்த எண்ணெய் மேலே வரும். அதுக்கு பிறகு தான் புளி தண்ணி ஆட் பண்ணும். மசாலா வேகாமல் புளி தண்ணி ஆட் பண்ண வேண்டாம், சரிங்களா? இப்போ புளித்தண்ணி, கெட்டியான புளித்தண்ணி போட்டிருக்கேன். இந்த புளித்தண்ணி போட்ட பிறகு தண்ணி ஆட் பண்ணும். தண்ணி ஆட் பண்ணி அந்த பச்சை வாசனை, அது புளியோட அந்த பச்சை டேஸ்ட்டு போன பிறகு தான் நம்மக்கிட்ட இருக்க இந்த எள்ளு பவுடர், வேர்க்கடலை பவுடர் ஆட் பண்ணோம், சரிங்களா? இப்போது வறுத்த எள்ளு பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து வேர்க்கடல் பவுடர் 1.25 டேபிள் ஸ்பூன் இதில் போடுறோம். இந்த ரேஷியோவில் கரெக்டாக போடுங்க. இது போட்டால் உங்களுக்கு அந்த கிரேவி கொஞ்சம் டெக்ஸ்டர் கொஞ்சம் திக் ஆகும். இப்போ இது போட்ட பிறகு ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம். ஒரு அதிகபட்சம் ஒரு 5லேருந்து ஒரு 8 நிமிஷம் குக் பண்ணி எடுத்தால் இந்த அருமையான எண்ணெய் கத்திரிக்காய் ப்ரிப்பரேஷன் ரெடி. இப்போ பாருங்கள், ஒரு மூடி போட்டு குக் பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி டெக்ஸ்சர் ரெடி. அந்த மேலே பார்த்தோன்னா இந்த ஆயில் எல்லாம் சூப்பராக வந்திருக்கும். இந்த டைமில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு ஃபினிஷிங்கில் எடுத்து சர்வ் பண்ணலாம். இந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணுற வெஜ் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி தொட்டு சாப்பிட்டலாம். அந்தளவுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ப்ரிப்பரேஷன். அது மட்டும் இல்லை, அந்த புளிப்புக்கும் காரத்துக்கும் அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும்.
என்னங்க இந்த எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியான ப்ரிப்பரேஷன் தான், அதிகமான பொருளாக இல்லை, லிமிட்டான பொருளை வச்சு இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு டேஸ்டியான ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு ரெசிபியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye bye, take care.